ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் மாஃபியாஸ் ஹார்ட் பிரின்சஸ் எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க்கை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம்டா, என்னால் டெய்லி வீடியோஸ் போட முடியல. பிகாஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு சரியான டைம் அமைய மாட்டேங்குது. பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் அதிகமாக இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நான் ரெக்கார்ட் பண்ணும்போது ஃபேனே போட மாட்டேன், இந்த ஃபேன் சவுண்ட் கூட கேட்கக்கூடாது அப்படின்னு. ஸோ அதான்டா. அண்டு 1.5 டேஸ்க்கு ஒன்ஸ் நான் வந்து வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஆனால் வந்துடும். நான் ரொம்ப நேரம் லாங் பிரேக்லாம் எடுக்க மாட்டேன். ஸோ வந்துடுவேன்டா ஆர்மீஸ். ஓகேடா, இப்போ எதில் ஸ்டாப் பண்ணமோ அதை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ போன எபிசோடு எதில் ஸ்டாப் பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஜேகே அம்மா கிட்டே போய் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குறதுக்காக போயிருப்பான். ஸோ நீங்கள் உங்களை எந்த ரூமில் விட்டானோ அதே ரூமில் தான் இப்போயும் நீங்கள் இருக்கீங்க. ஸோ அப்போ கரெக்டாக வருவான். வந்து பார்த்தா உங்கள் ஐஸ் எல்லாம் இன்னும் அப்படியே ரெட்டிஷாக தான் இருக்குது. நீங்கள் அப்படியே அந்த ஐஸ் வச்சுட்டு பார்க்குறீங்க. சொல்கிறான், ஏய் அப்படி பார்க்காதடி, சிறுப்பால் அடித்த மாதிரி இருக்குது. பார்க்காத என்ன, நான் மட்டும் ஒன்று பார்க்குறேன், தயவு செஞ்சு பார்க்காதடி. சொல்லிட்டு இருக்கேன்ல, பார்க்காதடி அப்படிங்கிறான். ஸோ நீங்கள் விடாமல் அவனையே பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த ரெட் ஐஸை வச்சு நீங்கள் அவனை பார்க்குறது அவனால் தாங்கிக்கவே முடியல. ஸோ அப்போ கரெக்டாக டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறான். உங்களே ஹாலுக்கு கூட்டிகிட்டு வரான். டாக்டரும் வந்து உங்களை செக் பண்ணி பார்க்குறாங்க. தயா, இவங்களுக்கு பயங்கரமாக கண்ணில் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு. ஏன், என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை டாக்டர், கண்ணில் ஏதோ கொட்டிருச்சுன்னு சொன்னான். என்னடி கொட்டுச்சு? அப்போ நீங்கள் தயாங்க அப்படியே பார்க்குறீங்க. ஐயோ, பார்க்குறாளே, செஞ்சு பார்க்காதடி, செருப்பால் அடித்த மாதிரி இருக்குடி, பார்க்காத என்ன அப்படின்னு கண்ணாலே உங்ககிட்ட பேசுகிறான். ஸோ நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கீங்க. ஸோ ஓகே தயம், ட்ராப்ஸ் கொடுத்துருக்கேன், ட்வைஸ் இன் கண்ணில் போடுங்க, சீக்கிரம் சரியாயிரும் அப்படின்ட்டு போகிறாங்க. அப்போ தயாங் வர்றவங்க பக்கத்தில் நீங்கள் அப்படியே பேக்வேர்ட் போகிறீங்க. ஒன்றும் பண்ணலடி, என்ன இரு, ஒன்றும் பண்ண மாட்டேன். அது ஏதோ ஒரு இதில் பண்ணிட்டேன்டி, நான் அவ்வளோ சைக்கோலாம் இல்லைடி. சைக்கோலாம் இல்லை தயாங். தயவு செஞ்சு என்னை விட்டு தள்ளி போகிறீங்களா? என்ன? நான் மாஃபியாடி. தயங்க, நீங்கள் யாராக வேணாலும் இருங்க, எனக்கு அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கள் அம்மா எப்படி இருக்காங்க, சோபின் எப்படி இருக்கா, எனக்கு யார் எப்படி இருக்காங்கன்னு எதுவுமே தெரில தயாங். நான் இங்கே நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு இன்ன வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல தயாங் அப்படின்னு சொல்கிறீங்க. உனக்கு என்னடி இப்போது, உங்கள் அம்மா பார்க்கணும் அதானே, வெயிட் பண்ணு, நைட்டு கூட்டிகிட்டு போக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் சொல்கிறான். அப்போ ஜேகே வர்றான். டே மச்சான், சொல்கிறா பிச்சமாவனே, என்ன மச்சான் ரொமான்ஸா? விட்டேன்னு வச்சுக்கோ. சரி மச்சான், நாங்கள் போட்டா? சொல்ல வந்துட்டேன் ஜேகே, நீ அம்மா அண்ட் பாடி கார்ட்ஸ் எல்லாத்தையும் போக சொல்லிடு, நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன், மெய்டு எல்லாத்தையுமே போக சொல்லிடு அப்படிங்கிறான். ஸோ ஜேகேவும் போய் மெய்ட் அண்ட் பாடி கார்ட்ஸ் எல்லாருமே போக சொல்லிடுறான். அந்த ஹாலில் நீங்கள் அண்ட் தயாங், சொல்லப்போனால் அந்த பேலஸ்லேயே நீங்கள் 2 பேரும் மட்டும்தான் இருக்கீங்க. அப்போ தயாங் சொல்கிறான், நேம் என்னடி சொன்னேன்? ஜாரா, பயன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஜாரானே கூப்பிட்றேன், நல்லாயிருக்கு, நீங்கள் எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கோங்க தயாங். பேர் சொல்லிலாம் கூப்பிடுவியா? என் பேர் எப்படி உனக்கு தெரிஞ்சது? எல்லோரும் அப்படி தானே கூப்பிடுறாங்க, தாயாங்னு. ஓகேடி. ஜரா, ஐ ட்ராப்ஸ் போடணும்ல? ஆமாவி, போடணும். ஓகேடி, நான் போட்டு விடட்டா? எனக்கு எதுவும் வேணாம், உங்களுக்கு காலை பிடிச்சி நான் கெஞ்சி கேட்குறேன் தயவு செஞ்சு எங்கள் அம்மா கிட்டே கொண்டு போய் என்னை விட்டுருங்க. உங்ககிட்ட நான் என்ன பாவம் செஞ்சேன்? அந்த சாய், அவனை நான் தான் மேரேஜ் பண்ணேன், அவன் தான் என்னை மேரேஜ் பண்ணான். தயவு செஞ்சு எங்கள் அம்மா கிட்டே என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ தயாங் உங்கள் ஐஸ்லேருந்து வர டியர்ஸ் அப்படியே வைப் பண்ணி விடுறான். அண்ட் ஐ ட்ராப்ஸ் எடுத்து உங்கள் ஐயில் போட்டு விடுறான். நீங்கள் அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸை கெட்டியாக பிடிச்சிக்கிறீங்க. கெட்டியாக பிடிச்சிட்டு அப்படியே கண்ணை திறக்காமல் அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஸோ நீங்கள் கண்ணை மூடி இருக்கனால அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. ஸோ வச்ச கண் வாங்காமல் உங்களே பார்த்துட்ருக்கான். ஆனால் பார்க்குறது அவங்களுக்கு தெரியாதுல்ல, நீங்கள் ஐஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கீங்கல்ல. ஸோ இந்த சைட் பார்த்தோன்னா ஜேகே அவங்க அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டான். ஸோ அப்புறம் தான் அவனுக்கு ஞாபகமே வருது. ஐயோ மச்சான், பிச்சம்மாவெல்லாம் கிஃப்ட்டு தந்தான்ல, மறந்து பேலஸ்லேயே வச்சிட்டேனே. அம்மா, நான் கிஃப்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் சேஃபாக இருங்க என்ன.
டேய் பார்த்துக்கோ அம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடி கார்ட்டை சொல்லிட்டு வர்றான் பேலஸ்க்கு. அப்போ என்ன பண்ணுறான்னா, ஹே ஹே ஜரா, சொல்லுங்க ஆ ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கன்னத்தை ஹோல்ட் பண்ணுறான். வி 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 என்ன பண்ணுறீங்க? இல்லடி நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், வெயிட் பண்ணு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஐஸ்லேயே கிஸ் பண்ணுறான். ஸோ அப்போ கரெக்டாக சாயோட என்ட்ரி. டே எச்ச, நான் கட்டின பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டு நீ என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றான். அவ்வளோ பாடி கார்ட்ஸையும் கூட்டிகிட்டு வந்துட்டான் சாயோட வாய்ஸ் கேட்டதுமே நீங்கள் பயங்கரமாக ஜெர்க் ஆகுறீங்க. அது வியால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. உங்கள் ட்ரெஸ்ஸை நீங்கள் இன்னும் டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க பயத்தில், பிகாஸ் சாய் உங்களை கூட்டிகிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. டேய் சொட்டை, இங்கேயும் வந்துட்டியா அப்படிங்கிறான். ஸோ சாய் ஒரு ராடை எடுத்துகிட்டு வந்து தயாங்கோட ஒரு கன்னத்துலேயே அடிக்கிறான். ஸோ தயாங் அப்படியே விழுந்துடுறான். கரெக்டாக ஜேக்கியும் வர்றான். டேய் எச்ச, யாரடா அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பாடி கார்டெல்லாம் கூப்பிட்டு வரான் ஜேகே. எல்லாத்துக்கும் கால் பண்ணி ஸோ அவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. 2 பேருக்குள்ள பயங்கரமாக ஒரு சண்டை நடக்குது. அண்ட் வியும் எழுந்துடுறான். நீங்கள் கண்ணை முழிச்சிருக்கீங்க. ரவி ஃபர்ஸ்ட் உங்களை தான் பார்க்குறான். ஏய் என்ன ஜரா ஒயன் ஒயன் பயப்படாதண்ணே, உன்னை அவனுக்கெலாம் கொடுத்துட மாட்டேன், விட்டுறண்டி வீட்டில் சேஃபா என்ன, பயப்படாத அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு சாய் பக்கம் திரும்புகிறோம். டே எச்சு டேஷு, யாரடா அடித்த? தனியாக இருக்கும் போது வர்றியா? எச்சடா நீ, சரியான எச்ச. எப்படி உன் பொண்ணு வயசில் இருக்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவியா? நான் தூக்கிட்டு வருவானா? நீ அவளை தேடி வருவியா? உன்கிட்ட விட்டுட்டு நான் போகிறதுக்கு நான் என்ன எச்சையாடா உன்ன மாதிரி எச்ச டேஷே அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்களும் பார்க்குறீங்க தயாங் எவ்வளோ கோவப்படுறான் அப்படிங்கிறத. சாய் எந்த ராடை வச்சு வீயை அடித்தானோ அதே ராடை கையில் எடுக்கிறான். ஸோ நீங்கள் வீயோட கையை பிடிக்கிறீங்க. ஜரா ஒன்றும் ஆகாது, உட்கார், என்ன இந்த எச்ச டேஷை முடிச்சுட்டு வந்துடுறேன், இன்னும் நீ நிம்மதியாக இருக்க மாட்டேடி, புரியுதுல? தயாங் புரியுதுல? தயாங் சண்டைலாம் வேண்டாமே, புரியுதுல? புரியுது தயாங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அந்த தயாங் அந்த ராடை எடுத்துகிட்டு வந்து சாயோட மண்டையிலே அடிக்கிறான். அவன் அப்படியே ஃபெயிண்ட் ஆகி விழுகிறான். அப்பையும் விடலை. அவன் செஸ்ட், அவன் காலுன்னு எல்லாத்தையும் அடிக்கிறான். அவன் பாடி கார்ட்ஸை ஃபுல்லாக ஜேக்கி போட்டு தள்ளிட்டான். நீங்களும் பார்க்குறீங்க. அண்ட் ஜேகே 2 பேருமே சாயை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. அட்லாஸ்டே ஒரு கன் எடுக்கிறான், சாயோட ஹெட்டிலே வைக்கிறான். தென் திரும்பி அவங்கள பார்க்குறான். என்னடி போட்டுறவா? தயாங் வேண்டாம், பாவம் அவங்களுக்கும் ஃபேமிலி பொண்ணெல்லாம் இருப்பாங்கல்ல, வேண்டாம் தயாங். ஏண்டி விட்டா அவனை தூக்கிட்டு போயிடுவாண்டி, என்ன போறியா? இல்லை தயாங், நான் எங்கேயாச்சும் போயிடுறேன், வேண்டாம், யாரையும் இப்படி கஷ்டப்படுத்த வேண்டாம் தயாங் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அட்லாஸ்ட் கேட்குறான். ஏய் ஜரா, அவன்கிட்ட எதுவும் பேசணுமா? ஏதாச்சும் சொல்லணுமாடி? இல்லை செருப்பால் அடிக்கணுமா? என்ன பண்ணும் பண்ணிடி, வந்து வா அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிடுறான். ஸோ நீங்களும் சாய் பக்கத்தில் போகிறீங்க. அவன் ஃபேஸ் ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. ஸோ அவனை பார்த்து அவன் கன்னத்துலையே சப்புன்னு ஒரு ஸ்லாப் கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு அவனை பார்த்து, டே நீ எல்லாம் என்னோடய அப்பா ஸ்தானத்தில் உள்ளவன்டா, உனக்கும் ஒரு பொண்ணு இருக்க தானே செய்யுது. ஒரு பொண்ணை இப்படி யாராச்சும் வயசானவங்க போய் கல்யாணம் பண்ணும்போது உன் பொண்ணை தொடும்போது உனக்கு எவ்வளோ அருவருப்பாக இருக்கும். உனக்கும் பொண்ணு இருக்குல்ல, இப்போ நீ இன்னைக்கு பண்ணுறது நாளை பின்ன உன் பொண்ணுக்கு வரும். ஏன் யோசிக்க மாட்டியா? ஆம்பளைன்னா பெரிய இதுன்னு நினப்பா? அது இருந்தால் மட்டும் போதும் இல்லை உங்களுக்கு ஒரு ப்ளஷர்? ஒரு பொண்ணு வேணும், அவ்வளோதான் உங்களுக்கு. என்ன உங்களுக்கெல்லாம் சொன்னால் புரியாதுடா, படுவீங்க. ஒரு நாள் உங்களோட ஃபேமிலிக்கும் வரும்ல, அப்போ படுவீங்க. என்னடி இட்டா ஓவராக பேசுகிற? சாகிற நேரத்தில் டைலாக் தேவையாடி அப்படின்னு சொல்லி சாய் கேட்குறான். சி பேசாத, படுவாடா, நாளைக்கும் பொண்ணுக்கும் இதே நிலமை வரும்ல. வேண்டாம், நீ பண்ண பாவத்துக்கு உன் பொண்ணு என்ன பண்ணுவா பாருடா. உன் பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொருத்தவன் உன் முன்னாடியே உன் பொண்டாட்டி வந்து தொட்டா உனக்கு என்ன வலிக்கும்? அது மாதிரி தாண்டா எனக்கும் இருக்கும். எங்கள் அம்மா என்ன நினச்சி எவ்வளோ கவலைப்பட்டிருப்பாங்க. நீ என்னை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போனதும் அவங்க எவ்வளோடா கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க முன்னாடியே என்ன அங்கே எங்கே டச் பண்ணி தானடா கூட்டிகிட்டு வந்த. பாவம்
எங்கள் அப்பா அவன் அவன் பண்ண தப்புக்கு நாங்களாம் என்னடா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறீங்க. மாஃபியா 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 மாஃபியானால தாண்டா எங்கள் குடும்பமே நாசமாக போச்சு. ஆ மாஃபியான்னு அவங்கள மட்டும் ரிவெஞ்ச் எடுக்க வேண்டியது தானே? ஏன்டா ஏன் அவங்க ஃபேமிலியாக சேர்த்து ரிவெஞ்ச் எடுக்கிறீங்க? நீங்கள்லாம் மனுஷங்க தானே, மனசாட்சின்னு ஒன்று உங்களுக்குள்ளே இருக்கும்ல, அப்போ அது உறுத்தணும்ல. நம்ம பொண்ணு வயசுள்ள பொண்ணு கல்யாணம் பண்ணக்கூடாது, அவளும் கஷ்டப்படுவா, அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அவளுக்குன்னு ஒரு லவ்வர் இருக்கான், அவனுக்குன்னு ஒரு அம்மா இருக்காங்க, எல்லாத்த பற்றியும் யோசிச்சிருக்கணும்லடா. யோசிக்காமல் கல்யாணம் பண்ணுவேன், கூட்டிகிட்டு வருவேன், அங்கே எங்கேன்னு தொடுவேன், என்ன சி எனக்கு சொல்லவே அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இதெல்லாம் வீயால் கேட்க முடில, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அவனுக்கு, அவன் உங்களை என்னெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு. ஸோ ஏய் பேசி முடிச்சிட்டியாடி, போட்டு தள்ளணுண்டி, எவ்வளோ நேரம் பேசுவ? நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் தயம், ஆனால் தயவு செஞ்சு என் முன்னாடி மட்டும் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவனை அப்படியே தரத்துறன்னு இழுத்துட்டு போகிறான். ஜேக்கும் தான். ஸோ அவன் தூரமாக கொண்டு போய் ஹெட்டிலே ஒரு ஷாட்டு போட்டு தள்ளிட்டு வந்துட்டே இருக்கான். சாயை போட்டு தள்ளினதுமே டே உங்ககிட்ட வர்றான் வித் ஜேகே கூட. ஏ இங்கே வாடி, ஏய் வயன் உன்னை தான் கூப்பிடுறேன் வா, சும்மா அழுதுகிட்டே நிற்காம சொல்லுங்கள் வி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பார்த்தா அப்படியே டேயோட ஹெட்லேருந்து பிளட்டு வருது. பிகாஸ் சாய் அவனை அடிச்சிருப்பான். பிளட்டு வருது. பிச்சமாவனே என்ன ரத்தம் ஊற்றுது போல், ஏய் விட்றா இதெல்லாம் புதுசாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறான். பிளட் வருது, ஹாஸ்பிட்டல் போங்க. ஏண்டி ஏன் நீ ஏன் இவ்வளோ பதற? என் மேலே என்னை பார்த்து எதுவும் விழுந்துட்டியா என்ன? என் மேலே அது என்ன மச்சான்? லவ்ஸு அதுவும் வந்துருச்சா என்ன? இல்லை, இந்த இடத்துல யாராக இருந்தாலும் நான் இப்படி தான் ரியாக்ட் பண்ணியிருப்பேன். ஓ யாராக இருந்தாலும் ஆடி? ஆமாம் தயம், யாராக இருந்தாலும் அப்படி தான் ரியாக்ட் பண்ணியிருப்பேன். ஓ சரிடி, ஓகே. ஸோ அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ பிளட்டை பார்த்ததுமே உங்களுக்கு லைட்டாக தலை சுற்ற ஆரம்பிச்சிருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே விழுக போகிறீங்க. ஜேகே உங்களை வந்து பிடிச்சிட்றான். ஏ மச்சான் என்ன இவ தொட்டதுக்கெல்லாம் மயங்கி விழுகிறா அப்படின்னு. ஸோ டே உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் எந்த ரூம்லேருந்து நீங்கள் வெளியில் வந்தீங்களோ திரும்ப அதே ரூமில் கொண்டு போய் விடுறான். ஸோ சாய் வந்தது கேள்விப்பட்டு ஜேகே வியோட அம்மா கிட்ட சொல்லியிருப்பான். பாடி கார்ட்ஸ் எல்லாம் வருவாங்க அவங்க அம்மாவையும் கூட்டிகிட்டு. தயாங் என்னப்பா ஆச்சு? தயாங் மீ நீங்கள் எங்கே இங்கே? உங்களை நான் வீட்டில் தானே இருக்க சொன்னேன். தங்க ரத்தம் வருதுப்பா, ரத்தம் வருதுப்பா, வா 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 ஹாஸ்பிட்டல் போகலாம் வா. எனக்கு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, லைட்டான அடி தான், போகிறேன் போகிறேன், நீங்கள் பதறாதீங்க. என்னாச்சு தயாங்? ஏன் இந்த பொண்ணு கொன்னுட்டிங்களா? ஏன் தயாங்? அம்மா சொல்லியிருக்கேன்ல, ஏன் ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க? அந்த பொண்ணை நாங்கள் கொல்லலாம் இல்லை, அந்த சாய் இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்தான். அந்த பொண்ணை அவன்கிட்டேருந்து சேவ் பண்ணியிருக்கோம். என் தலையில் வந்த பிளட்டை பார்த்து மயங்கி விழுந்துட்டா, அதனால் அவளை பெட்டில் போட்டிருக்கோம் மம்மி. அவன் எழுந்ததும் அவளை அவன் அம்மாக்கிட்டே அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாயாங்க சொல்கிறான். இங்கே பாருப்பா, இந்த பொண்ணு இவ்வளோ நாளாக அவங்க அம்மாவை பிரிஞ்சு இருந்துட்டா, அந்த பாவம் நமக்கு வேண்டாம்ப்பா. நான் இல்லாமல் நீ ஒரு நாளாச்சும் இருப்பியா? அதே மாதிரி தானேப்பா அவளும். அவன் அம்மாவை பிரிஞ்சு அவளால் இருக்க முடியாது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவளை அனுப்பி வச்சிருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே வந்து கவலைப்படாதீங்க, அவளை கூட்டிகிட்டு போய் தரமாக அவங்க அம்மா கிட்டே சேர்த்துடலாம் என்ன. ஸோ அதுக்கு வியோட அம்மாவும் எனக்கு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்டே போய் சேஃபாக இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். ஜேகே அந்த பொண்ணு எந்த ஊர், ஆனால் அவங்க அம்மா எங்கே எல்லாத்தையும் கேட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போய் சொல்லு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் ஒரு 1 hour இருக்கும், 1 hourக்கு அப்புறம் கண்ணு முழிச்சு பார்க்குறீங்க. ஸோ இங்கே யாருமே இல்லை. வி அண்ட் ஜேகே அவங்களோட பாடி கார்ட்ஸ் அண்ட் வியோட அம்மா எல்லாருமே ஹாலில் இருக்காங்க. நீங்கள் மெதுவாக எழுந்து போகிறீங்க. நீங்கள் வந்ததும் ஜேகே வி அண்ட் வியோட அம்மா எல்லோரும் உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே தயங்கி வர்றீங்க அவங்க எல்லார் பக்கத்துலேயும். அப்போ வியோட அம்மா இங்கே வா. சொல்லுங்கள் ஆண்டி. எந்த ஊர் ஆண்டி? ஆண்டி யூஎஸ்ஏ ஆண்டி. அம்மா பார்க்கணுமா? நீ போ, ஜேகே உன்னை கூட்டிகிட்டு போவான், சேஃபாக போகணுன்ன அப்படின்னு சொல்லிட்டு வியோட அம்மா அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ வி உங்களை பார்க்குறான். இப்போ ஜேகே உங்ககிட்ட
வாடி உங்கள் அம்மாட்ட கொண்டு போய் விட்டுறேன் என்ன, இன்னும் பண்ண மாட்டேன்டி, பயப்படாத, அந்த மாதிரி நினச்சிக்கோ. சேஃபாக கொண்டு போய் விட்டுட்டு ரிட்டர்ன் வந்துடுவேன். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். இந்த ஹெல்ப்பை நான் மறக்கவே மாட்டேன். ஐயா என்ன மச்சான் உதடெல்லாம் இப்படி டைப் அடிக்குது? இல்லை சார், நான் அம்மா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே புரியுது. ஏன் மச்சான் ஜங்குக்கா இப்போ விட்டுறேன் என்ன? மச்சான் தயாங்கா, இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லணுமா? தங்கச்சிடா போய் சேஃபாக விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்களும் எல்லாமே கிளம்பிகிட்டு இருக்கீங்க ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு. அப்போ திரும்பி வீயை பார்க்குறீங்க. ஸோ வீயும் உங்களை பார்த்து லைட்டாக ஒரு க்யூட்டான ஒரு ஸ்மைல் பண்ணுறான், ஒரு பாக்ஸி ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் போயிடுறான். ஸோ ஜேகேவும் உங்களை கூட்டிகிட்டு போகிறான், கூட்டிகிட்டு போய் அங்கே விடுறான். என்னடி போயிடுவல்ல? தேங்க்யூ ஜேகே அண்ணா, இந்த ஹெல்ப்பை நான் மறக்கவே மாட்டேன். மாஃபியானா ரொம்ப குறையலாக இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கீங்க அண்ணா. தேங்க்யூ ஸோ மச். இந்த ஹெல்ப்பை நான் என்றைக்குமே மறக்கவே மாட்டேன். போதும் இந்த சும்மா தேங்க்யூ அதெல்லாம் நமக்கு பிடிக்காதுண்ணே. சும்மா கெத்தா ஏதாச்சும் சொல்லு. ஜங்குக்கண்ணா எனக்கு அப்படிலாம் சொல்ல வராது. சரிடி பார்த்து போ என்ன, நான் கிளம்புறேன். தேங்க்யூ அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஸோ ஜங்குக்கு இருந்தாலும் ஏதோ தப்பாக இருக்க மாதிரியே இருக்குது. ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு உங்கள் பின்னாடியே வர்றான். ஸோ நீங்கள் வீடு இருக்க ஸ்ட்ரீட் பக்கமாக போகிறீங்க. பார்த்தா உங்கள் வீடே இங்கே இல்லை, அது எல்லாமே இடிச்சிருக்காங்க. ஆண்டி ப்ளீஸ் டோர் ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை போட்டு நாக் பண்ணுறீங்க. சொல்லுமா. வயன் நீங்கம்மா இங்கே இத்தனை நாள் எங்கே போயிட்ட? உங்கள் அம்மா பாவம் உன்னை நினச்சி எப்படி ஃபீல் பண்ணாங்க தெரியுமா? ஆண்டி அதெல்லாம் இருக்கட்டும் ஆண்டி. அம்மா எங்கே? ஏன் வீடு இடிச்சிருக்கு? என்னாச்சு ஆண்டி? அம்மா எங்கே? அது ஏம்மா கேட்குற? நீ போனதுமே உங்கள் அம்மா வீட்டை விட்டு வெளில பற்றி விட்டு உங்கள் வீட்டே இடிச்சிட்டாங்கம்மா. ஐயோ ஆண்டி, என்ன ஆண்டி சொல்கிறீங்க? அம்மா இப்போ எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சாரி வயன், ஆனால் உங்கள் அம்மா இங்கே தான் எங்கேயாச்சும் பக்கத்தில் இருப்பாங்க. நீ வேணால் எல்லா இடத்துலையும் தேடி பாரு வயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே அழுதுகிட்டே இங்கேயே உட்காந்துறீங்க. ஸோ ஜங்குக்கு வர்றான். என்னாச்சுடி? அம்மா அண்ணா. அம்மாக்கு என்ன? அம்மாவை காணோம். அம்மா எங்கே போனாங்கன்னே தெரியல. எனக்கு இப்போ அம்மா பார்க்கணும். சரி அழாத என்ன, வா எல்லா இடத்துலையும் போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ எல்லா இடத்துலையும் தேடுறீங்க, எங்கேயுமே காணோம். ஸோ லாஸ்ட்டில் நீங்களும் சோனாபாத் எடுக்கிற ஒரு இடத்துக்கு போகிறீங்க. பார்த்தா அங்கே தான் உங்கள் அம்மா இருக்காங்க. இவ்வளோ நாள் எதுவுமே சாப்பிடாமல் இருந்திருப்பாங்க, ஏன்னா அவங்க கையில் காசும் இருந்திருக்காது. சாப்பிடாமல் இருந்தாலும் அவங்க அங்கேயே ஒரு மாதிரி படுத்திருக்காங்க. ஜங்குக்கண்ணா, அம்மா அங்கே இருக்காங்க. அம்மா எழுந்துருமா, அம்மா எழுந்துருமா ப்ளீஸ்மா அம்மா அப்படிங்கிறீங்க. ஆனால் உங்கள் அம்மா எழுந்துக்கவே இல்லை. பிகாஸ் இவ்வளோ நாள் சாப்பிடாமல் இருந்தனால மயங்கியிருப்பாங்க. ஜங்குக்கண்ணா ப்ளீஸ் எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறீங்களா? ப்ளீஸ் அம்மா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும். ப்ளீஸ் அண்ணா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நான் இன்றைக்கும் இந்த ஹெல்ப்பை நான் மறக்கவே மாட்டேன். இருடி, ஏன் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் என்னோட அனுப்பி வச்சுருக்கான். உன்னை கண்டிப்பாக பண்ணுறேன். நீ உங்கள் அம்மாவை நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுறான். ஃபியூ மினிட்ஸில் ஆம்புலன்ஸும் வந்துடுது. உங்கள் அம்மாவை தூக்கிட்டு அதில் ஏற்றிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. ஹாஸ்பிட்டலில் உங்கள் அம்மாவுக்கு ட்ரிப்ஸ் ஏறிட்டுருக்கு. உங்கள் அம்மாவோட கையை பிடிச்சிட்டு, சாரிம்மா சாரி, உங்களை இப்படி தனியாக விட்டுட்டு நான் போயிருக்கக்கூடாதுல்ல. இன்னும் லேட்டாக இருந்தா உங்களை என்னால் பார்த்துருக்கவே முடியாதுல்லம்மா. சாரிம்மா, இனி நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேம்மா. சாரிம்மா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அழுகிறீங்க. வயன் போதும்டி, நிப்பாட்டு. அம்மாவுக்கு எதுவும் ஆகாது, அம்மா வந்துடுவாங்க என்ன. அழாதடி, பார்க்க கஷ்டமாக இருக்குது. இல்லை ஜங்குக்கண்ணா, அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மாவும் என்ன தான் உலகமாக நினச்சாங்க. ஆனால் நான் அங்கே வந்தனால சாய் என்னை மேரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு போனதுலேருந்து அம்மாவை நான் பார்க்க கூட இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜங்குக்கண்ணா அப்படிங்கிறீங்க. ஸோ ஜங்குக்கும் உங்கள் பக்கத்தில் வந்து உங்களோட ஹெட்டை அவனோட ஸ்டொமக்கில் சாய்ச்சிட்டு, ஒன்றும் இல்லை வயன், அழக்கூடாது என்ன, அம்மா சீக்கிரம் வந்துடுவாங்க, அழாதடி, ரெக்கவர் ஆயிடுவாங்க என்ன. அண்ணா ப்ளீஸ் உங்கள் காலை பிடிச்சி கேட்குறேன்,
அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட காலை பிடிக்கிறீங்க. என் ஒயன் என்னடி பண்ணுற? உன்னை என் தங்கச்சி மாதிரி பார்க்குறேன். ஐயோ நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க ஒயன்? எழுந்துரு ஃபஸ்ட்டு. அண்ணா ப்ளீஸ் ப்ளீஸ், என்கிட்ட இப்போ சுத்தமாக கையில் மணி இல்லை. ஹாஸ்பிட்டல் பில் கூட என்னால் கட்ட முடியல. ப்ளீஸ் அண்ணா ப்ளீஸ், எனக்கு இப்போ கொஞ்சம் மணி தாங்க. நான் ஏதாச்சும் ஒரு ஜாப்க்கு போய் நான் திருப்பி உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரிட்டர்ன் பண்ணிவிடுவேன் அண்ணா. ப்ளீஸ் அண்ணா. ஜங்குக் அண்ணா ப்ளீஸ், நான் உன்னோட ஓன் பிரதராக நான் நினச்சி கேட்குறேன். ப்ளீஸ் அண்ணா, எனக்கு மணி மட்டும் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கிட்ட கேட்குறீங்க. ஸோ ஜங்குக் சொல்கிறான், வயன் இதெல்லாம் நீ என்கிட்ட கேட்கணுமா என்ன? நான் நல்லா பார்த்துக்க சொல்லி எங்கள் அம்மா வியோட அம்மா அனுப்பியிருக்காங்க. அப்புறம் எப்படி உன்னை பார்த்துக்காம விட்டுருவேன்? ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் பில்லாம் பே பண்ணியாச்சு. ஃபுட் வந்துடும்டி, ஆர்டர் பண்ணியிருக்கேன். அம்மாவுக்கும் உனக்கும் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம் என்ன? அப்போ நீங்கள் க்யூட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அழுதுட்டு, தேங்க்யூ ஸோ மச் ஜங்குக் அண்ணா, இந்த ஹெல்ப்பை நான் இன்றைக்கும் மறக்கவே மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அழகாக ஜங்குக் உங்கள் கன்னத்துலேயே டேப் பண்ணுறான். நீங்கள் உங்கள் அம்மாவோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு அந்த பெட்டில் உங்களோட தலையை சாய்ச்சி அப்படியே படுத்துருக்கீங்க. ஸோ கொஞ்சம் நேரம் ஆகுது, நீங்கள் அப்படியே தூங்கிடுறீங்க. அப்போ ஜங்குக்கு ஒரு கால் வருது. என்ன மச்சான் ஜங்குக்கா, இந்த பொண்ணை விட்டுட்டியா என்ன? எங்கள் அம்மா வேற இங்கே தொணன்னு அந்த பொண்ணை பற்றியே கேட்குறாங்கடா. சேஃபாக உங்கள் அம்மா கிட்டே போயிட்டாங்களான்னு. என்ன மச்சான், பத்திரமா விட்டுட்டல்ல? மச்சான் அது ஒரு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு மச்சான். என்ன மச்சான், என்ன எவனும் உன்னை சுற்றி உழைச்சிட்டானா என்ன? ஐயோ மச்சான் அப்படி இல்லை, பாவம்டா ஒயன். ஏன் மச்சான் என்னாச்சு? அப்போ அவனோட ஃபோனை ஸ்பீக்கரில் போடுறான். ஜங்குக் இருக்கேம்மா. என்ன பிரச்சனையாச்சு? இல்லைம்மா, அவங்களோட வீடை இடிச்சிட்டாங்களாம். ஸோ அந்த மாஃபியோட வேலையாக தான் இருக்கும், சாயோட அடியாளோட வேலையாக தாம்மா இருக்கும். அவங்க அம்மாவையும் காணோம். அம்மாவை காணோமா? ஐயோ பாவம், அந்த பொண்ணு ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தா. இப்போ என்னாச்சு ஜங்குக்? இல்லைனா நீ அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்துரு, நம்மளோட அரண்மனையில் ஏதாச்சும் ஒரு ஒர்க் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே, அம்மா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. லாஸ்ட்டில் பார்த்தா அவங்க அம்மா சோனாபாத்தில் இருந்தாங்க. ஸோ எழுப்பி பார்த்தா அவங்க அம்மா எழுந்துக்கவே இல்லை. என்ன ஜங்குக் சொல்கிற? உங்கள் அம்மா டெட் ஆகிட்டாங்களா? என்னாச்சு சொல்லு ஜங்குக். அம்மா நீங்கள் பதறாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, ப்ரெஷர் அதிகமாயிரும் உங்களுக்கு. அவங்க இவ்வளோ நாள் சாப்பிடாமல் இருந்தனால ஃபெயிண்ட் ஆகிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம். அந்த பொண்ணு என் காலை பிடிக்கிறாம்மா. ஹாஸ்பிட்டல் பில்க்கு காசு இல்லை, தயவு செஞ்சு கொடுங்க, நான் திருப்பி கொடுத்துட்றேன்னு. எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுச்சு. ஆனால் ஹாஸ்பிட்டல் பில்லாம் கட்டிட்டேம்மா, நான் கட்டிட்டேன். என்ன மச்சான், என்ன எல்லாம் பார்த்துக்கோ என்ன? எங்கள் அம்மாவுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை எனக்கு அந்த பொண்ணுன்னு இல்லை, அந்த இடத்துல எந்த பொண்ணாக இருந்தாலும் நான் அப்படி தான் சொல்லியிருப்பேன். பிகாஸ் உங்கள் அப்பா அவனை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஐயோ இப்போ எதுக்குமே பழசெல்லாம் விடு மச்சான். ஜங்குக் சொல்லு மச்சான், அந்த பொண்ணை பார்த்துக்கோ என்ன? உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் செட்டில் பண்ணிட்டு நீங்கள் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். மச்சான் ஒரு 2 days ஆகும்னு நினைக்கிறேன், நான் கண்டிப்பாக வந்துடுறேன் மச்சான். நீயும் அம்மா சேஃபாக இரு என்ன? பார்த்துக்கோ மச்சான், பாடி கார்ட்ஸ்லாம் கூட இருக்கட்டும். இந்த பிச்சை சும்மா கேரிங் இருக்க மாதிரி நடிக்காத என்ன? நான் வச்சமாவனே வந்தேன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். சரி மச்சான் என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு காலை வச்சிட்றான். ஸோ ஜங்குக் திரும்ப அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறான். பார்த்தவங்க அம்மாவோட கையை பிடிச்சிட்டு நீங்கள் ஒரு குழந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ நீ இன்னும் எழுந்துக்கவே இல்லை. ஜங்குக்கும் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருப்பான். ஸோ அதுவும் வந்திருக்கும். ஓகே அமீஸ், இந்த எபிசோடை இங்கேயே நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட் நான் சீக்கிரம் போடுறேன். மை சென்சிட்டிவ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஜிம்மின்னு ஒரு 1 shot போட்டிருந்தேன். அதுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் அவ்வளோ அழகாக கமெண்ட் பண்ணுறீங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் திரும்ப அதையே பார்க்குறேன். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் பண்ணுற அந்த ஒரு சப்ஸ்கிரைப், 1 லைக் அண்ட் கமெண்ட் தான் எங்களை அவ்வளோ ஹாப்பியாக்கும். ஒரு பூஸ்டப் பண்ணுறதே அது மட்டும்தான் எங்களுக்கு. ஸோ மறக்காமல் அதை பண்ணிடுங்க. அண்டு ஜேகேக்கு ஒரு 1 shot போட்டிருக்கேன் ஒரு 51 minutesக்கு. கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் லவ் யூ பாஸ்டோஸ், எல்லோரும் சேஃபாக இருக்கணும். அண்ட் லைவ் வரலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு அது நோட்டிஃபை ஆக மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க. அண்ட் இன்ஸ்டாவில் நிறைய டிஎம்ஸ் பண்ணுறீங்கடா, அவ்வளோ லவ்வோட. எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஸோ மச். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்டு ஓகேடா, சப்ஸ்கிரைப் பண்ணி அது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனில் ஆல் இன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் அண்டு லைவ் வந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும்.
ஓகே பாஸ்டோ. ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. லவ் யூ ஆல். சராங்க.